இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, அப்போஸ்தலர்களை நீர் தேர்ந்தெடுத்து அவர்களை அன்பு செய்து அவர்கள் வழியாக நீர் செய்த அனைத்து நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், புனித சின்னப்பர் எவ்வாறு இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்து இன்றும் நம்மோடு வாழ்கின்றார் என்பதை பற்றி தெளிவாக விளக்கி கூறுகின்றார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து 3 முறை நீர் என்னை அன்பு செய்கிறாயா என்ற கேள்வியை கேட்டார். 3ஆம் முறை ஆம் ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னவுடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார், நீ இளைஞனாக இருந்தபோது நீ இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது வரும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உமக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகிறார். இதன் மூலமாக பேதுரு எவ்வாறு ஆண்டவருக்காக சாட்சிய வாழ்வு வாழ்வார் என்றும் எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்துவார் என்பதை இயேசு கிறிஸ்து தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகின்றார். ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம், ஆண்டவரால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம் அப்போஸ்தலரைப் போல நாமும் ஆண்டவரின் நற்செய்தியை பரப்புகின்ற நபர்களாக மாறுவோம். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கடவுளின் பிரதிநிதிகளாக உலகில் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை அன்பு செய்வது போல நாமும் அவரை அன்பு செய்து இறைவன் நம்மில் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவோம். நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இறைவனிடத்திலே வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித கீலியா கூறுகின்றார், நம்முடைய கஷ்ட வேளைகளிலே ஆண்டவர் நம்மை விட்டு ஒதுங்கி இருப்பது போல இருக்கின்றார். ஏனென்றால் அவர் இல்லாமல் நாம் எப்படி இருக்க முடியும் என்பதை காண்பிப்பதற்காக.